வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவின் குஸ்க் பிராந்தியம் மீதான உக்ரைனின் அதிர்ச்சி படையெடுப்பை தொடரும் போது உக்ரைனின் தரைப்படைகளுக்கு ஆதரவாக விமான சக்தியை பயன்படுத்துவதற்கான உக்ரைனின் திறனை காட்டும் விதத்தில் உக்ரைனிய விமானப்படை காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் உள்ள காட்சிகள் உக்ரைனிய விமானப்படை இலக்கின் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்துவதை காட்டுகின்றன என்பதை தவிர வேறு இரு முக்கிய விஷயங்களையும் காட்டுகின்றன. முதலாவது, ரஷ்ய வான்பகுதியில் உக்ரைனிய விமானப்படை விமானம் பறந்து தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பியுள்ளது. உன்னதமான வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கு பெயர் போன நாடாக கூறப்பட்டு ரஷ்யாவின் உன்னதமான வான் பாதுகாப்பு சாதனங்கள் எதுவும் உக்ரைன் விமானத்தை சுட்டு வீழ்த்தவில்லை. ரஷ்ய எல்லையை நோக்கி அந்நிய விமானங்கள் வரும்போது உடனே புறப்பட்டு துரத்துச் செல்லும் ரஷ்ய விமானப்படை விமானங்கள் எதுவும் உக்ரைனிய விமானப்படை விமானத்தை துரத்த வரவில்லை. ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு கேள்விக்குரிய நிலையில் உள்ளது. அதுவும் ரஷ்யா உக்ரைனுக்குள் நீண்ட கால போர் ஒன்றை நடத்தும் நிலையில் உக்ரைன் எல்லையில் உள்ள ரஷ்ய பிராந்தியத்திற்கு சரியான வான் பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை. அது முதலாவது. இரண்டாவது விஷயம், ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த புறப்பட்டு சென்ற விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்த வானில் இருந்து வீசப்படும் குண்டுகளை மிக தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. வானில் இருந்து தரை இலக்குகள் மீது வீசப்படும் அமெரிக்க தயாரிப்பு குண்டுகள். ரஷ்யாவுக்குள் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த அமெரிக்கா அனுமதி கொடுத்துள்ளது. உக்ரைன் விமானப்படை அதே சந்தேகத்துக்கு இடமில்லாதபடி காண்பிப்பதற்கு படமாக்கி காணொலியாக வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியம் மீதான உக்ரைனின் படையெடுப்பில் ரஷ்யாவுக்குள் நகரும் உக்ரைனின் இராணுவ முன்வரிசையில் மற்ற பிரிவுகளுடன் உக்ரைனிய விமானப்படை விமானங்கள் இதுபோன்ற ஒருங்கிணைந்த ஆயுத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன. ரஷ்ய விமானப்படை விமானங்கள் உக்ரைனுக்குள் பறந்து தாக்குதல் நடத்த தவிர்க்கும் நிலையில் உக்ரைனிய விமானப்படை விமானங்கள் ரஷ்யாவுக்குள் பறந்து தாக்குதல் நடத்துகின்றன. உக்ரைனிய விமானப்படையின் டெலிகிராம் சேனலில் ஒரு இடுகையில் உக்ரைனிய விமானப்படை சோவியத் தயாரிப்பு MiG-29 விமானத்தின் மூலம் ரஷ்யாவின் குர்ஸ்கில் உள்ள பாலங்களை தாக்க அமெரிக்க தயாரிப்பு GBU-62 JDAM-ER குண்டுகளை பயன்படுத்திய காட்சிகளை கொண்ட காணொலியை வெளியிட்டது. அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்ட GBU-62 JDAM-ER என்பது கூட்டு நேரடி தாக்குதல் வழிகாட்டுதல் கருவியுடன் கூடிய வெடிகுண்டு. இதில் உள்ள ER என்பது விரிவாக்கப்பட்ட தூரவீச்சு. இது வழிகாட்டப்படாத விமான குண்டுகளை வானில் ஏவப்படும் துல்லியமான ஆயுதங்களாக மாற்றுகிறது என்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் மிக விளக்கமான காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அமெரிக்க தயாரிப்பு விமானங்களான F-15E, F-16 மற்றும் FA-18 விமானங்களில் பொருத்தப்படக்கூடிய ஆயுதங்கள் இவை. உக்ரைனிய விமானப்படை பகிர்ந்த காணொலி பல தசாப்தங்களாக சேவையில் இருக்கும் இரட்டை என்ஜின் கொண்ட பல்செயற்பாட்டு போர் விமானமான MiG-29இல் உக்ரைனிய துருப்புக்கள் அமெரிக்கா தயாரித்த GBU-62 குண்டுகளை பொருத்துவதை காட்டுகிறது. ரஷ்யாவின் போர் காரணமாக உக்ரைனிய விமானப்படையின் சோவியத் தயாரிப்பு MiG-29 விமானங்களும் இவற்றை பொருத்தும் விதத்தில் மாற்றியமைக்கப்பட்டன என்று இதிலிருந்து தெரிய வருகிறது. இவற்றில் எத்தனை ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கியது என்ற தகவலை அமெரிக்கா வெளியிடவில்லை. காணொலியில் அந்த காட்சிகளின் பின்னர் குர்ஸ்கில் உள்ள பாலங்களில் விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போது படமாக்கப்பட்ட காட்சிகளும் தொடர்ந்து வருகின்றன. ரஷ்ய ராணுவம் உக்ரைனிய துருப்பு நிலைகள் மற்றும் சிவில் உள்கட்டமைப்பை குறிவைத்து பேரழிவு தரும் தாக்குதல்களை நடத்த வழிகாட்டப்பட்ட கிளைட் குண்டுகள் அல்லது சரக்கு குண்டுகள் என்று அழைக்கப்படும் இதே போன்ற ஆயுதங்களை போரின் ஆரம்ப நாட்களில் விரிவாக பயன்படுத்தியது. மாஸ்கோவின் ஆயுத களஞ்சியத்தில் உள்ள வான்குண்டுகளில் 6000 பவுண்ட்களுக்கு மேல் எடையுள்ள ஆயுதம் ஒன்றும் உள்ளது. உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி தமது விமானப்படையின் தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கோலோ ஒலேஷுக்கை பதவி நீக்கம் செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். இந்த வார தொடக்கத்தில் உக்ரைனிய விமானப்படையின் F-16 போர் விமானம் மற்றும் ஒரு சிறந்த விமானியை இழந்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான ஒரு பெரிய ரஷ்ய தாக்குதலின் போது இந்த F-16 போர் விமான விபத்துக்கு ஏற்பட்டது. ரஷ்ய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும் வான் பாதுகாப்பு பாத்திரத்தில் F-16 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன.
உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியின் அலுவலகம் ஒலேஷுக் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவித்தது. ஒலேஷுக் திடீரென்று பதவியிலிருந்து ஏன் நீக்கப்பட்டார் என்பது குறித்த விவரங்களை அவர்கள் வழங்கவில்லை. பின்னர் செலன்ஸ்கி பணி நீக்கம் குறித்து இணையத்தில் ஒரு செய்தியினை பகிர்ந்துள்ளார். அதில் உக்ரைனின் ஆயுதப்படைகளின் விமானப்படை தளபதியை நான் மாற்ற முடிவு செய்துள்ளேன். எங்கள் அனைத்து ராணுவ விமானிகள், அனைத்து பொறியியலாளர்கள், மொபைல் துப்பாக்கிகளை இயக்கும் அனைத்து துருப்புக்கள், வான் பாதுகாப்பு பிரிவுகளுக்கும் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் என்று கூறினார். கடந்த திங்கட்கிழமை ரஷ்யாவின் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதலின் போது மேற்கத்திய நாடுகள் வழங்கிய F-16 விமானங்களில் ஒன்றை இழந்ததாக உக்ரைன் ஒப்புக்கொண்ட ஒரு நாளுக்கு பின்னர் விமானப்படை தளபதி பதவியில் இருந்து மைக்கோலோ ஒலேஷுக் அகற்றப்பட்டுள்ளார். உக்ரைனிய விமானப்படை முதலில் F-16 விமானத்துடனான தொடர்பை இழந்ததாக கூறியது. பின்னர் விமானம் விபத்துக்குள்ளானது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. F-16 விமானி ஒலெக்சிமெஸ் அந்த விபத்தில் கொல்லப்பட்டார் என்றும் அறிவிக்கப்பட்டது. அவர் கொல்லப்படுவதற்கு முன்னர் 3 ரஷ்ய ஏவுகணைகளையும் ஒரு தாக்குதல் ஆளற்ற விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைனிய விமானப்படை தெரிவித்துள்ளது. ஒலெக்சிமெஸ் உக்ரைனியர்களை கொடிய ரஷ்ய தாக்குதலில் இருந்து காப்பாற்றினார். துரதிர்ஷ்டவசமாக அவரது சொந்த வாழ்க்கையை அதற்காக இழந்துள்ளார் என்று உக்ரைனிய விமானப்படை ஒரு டெலிகிராம் அறிக்கையில் குறிப்பிட்டது. விமான விபத்திற்கான காரணம் இன்னமும் தெரியவில்லை. ஆனாலும் கூட உக்ரைனுக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க இழப்பாகும். நேட்டோ நட்பு நாடுகளிடமிருந்து சில வாரங்களுக்கு முன்பு F-16களின் முதல் தொகுதியினை பெற்றது. உக்ரைனிய விமானப்படையின் ஒரு அதிகாரி உக்ரைனிய ஊடகம் உக்ரைன்ஸ்கா பிராவ்டாவிடம் பேசிய போது விபத்து தொடர்பான விசாரணையில் சாத்தியமான தொழில்நுட்ப கோளாறு, விமானியின் தவறு மற்றும் நட்பு ரீதியான தாக்குதல் ஆகியவற்றில் எது காரணம் என்பது தெரியவரும் என்று கூறினார்.